ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமையடையட்டும். அருமையான இந்த நாளிலும் அவருடைய சமூகத்தில் வந்து அவருடைய சித்தத்துக்கு நம்ம அர்ப்பணிக்க தேவன் கிருபை செய்தபடியால் அவருக்கு நம்ம கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் நம்ம ஏறெடுப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தார் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஒரு அருமையான வசனமாகும். நம்ம எல்லாருமே இப்போ ஆண்டோடைய பிள்ளைகளாயிட்டும் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளக்கூடிய நிலைக்கு நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காரு. ஆசீர்வதித்த அவர் நம்மை ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதங்களை உலகுக்கு சாட்சியாக சொல்லணும். ஹல்லேலூயா. அதுதான் ஊழியம். ஆமென். ஏன்னா அநேகருக்கு எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், அவன்கிட்ட எப்படி நம்ம கிருபைகளை பெற்றுக்கொள்ள முடியும், அவருக்கு பிள்ளைன்னா எப்படி இருக்கணும். அப்போ அதுக்கு ஒரு ஊழியக்காரன் அவசியம். ஆனால் அந்த ஊழியக்காரன் ஆண்டவரால் பயிற்றுவிக்கப்பட்ட ஊழியக்காரனாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறனானால் என்னை பின்பற்ற கடவன். எப்படி படிக்கணும்னா ஆண்டவர் எந்தெந்த பாதையில் பூமியில் இருக்கும்போது கடந்து சென்றாரோ அவருடைய கால் சுவடிகளில் நம்ம நடக்க கற்றுக்கொண்டவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ அது செய்யணும். அடுத்தது, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனை இருப்பான் என்று சொல்ல விசுவாசம் நமக்கு வேணும். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பின்பற்றுவார் கனப்படுத்துவார் என்ற நம்பிக்கையும் வேணும். ஹல்லேலூயா. அப்போ 3 காரியங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த முக்கியமான காரியங்களை செய்வதற்கு அவர் நம்மை அழைத்திருக்கிறார். என்னை பொறுத்த மட்டுக்கு பாருங்கள், தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும், மூளைக்கல் ஆயிற்று, கர்த்தர் செயல் இது அதிசயம், இது கைத்தட்டி பாடுங்களேன்னு சொல்ல வாக்கு தத்தத்தின்படி தான் நான் ஒரு தள்ளப்பட்ட கல் தான். ஹல்லேலூயா. எந்த காரியமே எனக்கு ஒன்றுமே தெரியாது. சின்ன பிராயத்திலேருந்து ஒரு பேதம். ஒரு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் வரும்போது எனக்கு பாட்டியம்மா தான், எப்போவுமே எனக்கு பாட்டியம்மாவை தான் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லிகிட்டு இருக்கேன். பாட்டியம்மா தான் சொன்னாங்க, ஐயே இந்த பிள்ளை தள்ளப்பட்ட கல் மூளைக்கல் ஆகிட்டு, இவன் ஒன்றுக்கும் ஆகாது நம்மளோட ஒதுக்குனா இவ தான் இப்போ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கான்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. அப்போ எனக்கு அந்த ஒரு வார்த்தை, அது பாட்டியமாக அறியாமல் தான் சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தை எனக்குள்ள ஒரு உயிரை தந்து விட்டது. ஹல்லேலூயா. இப்போ நம்ம எல்லாருமே தள்ளப்பட்ட கல்லுன்னு சொல்லும்போது நம்ம ரொம்ப வாழ்க்கையில் சோர்ந்து போவோம். நம்ம தான் தள்ளப்பட்ட கல்லாயிட்டு, நம்மளை தான் ஒருத்தருமே பார்க்க மாட்டாங்க, வெறுத்துருவாங்க, நமக்கு தான் ஒன்றும் தெரியும், ஒரு காம்ப்ளெக்ஸ் அடிச்சிடும். ஆனால் அந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கிற நேரத்தில் என் பாட்டியம்மா இந்த வார்த்தை, இந்த குட்டி போய் இவ்வளோ தூரத்துக்கு நல்லா வந்துட்டாலே, நம்ம இது ஒன்றுக்கு ஆகாதுன்னு நினச்சோமே, தள்ளப்பட்ட கல் தான் தலைக்கு மூளை கல்லாயிட்டுன்னு அந்த வார்த்தை எனக்கு கேட்ட உடனே ஏதோ நான் பயங்கர வல்லமை உள்ளவான்னு சொல்கிற ஒரு உணர்வு எனக்கு ஆகி போயிட்டு. இது ஒரு இன்சிடெண்ட். 2வது இன்சிடெண்ட் எப்படின்னா, நான் ரொம்ப சொல்லியிருக்கேன், ரொம்ப கிளவர் கேர்ள் ஒன்றும் கிடையாது, ஆவரேஜ் கேர்ள். நான் காலேஜில் போய் பியூசி நாங்கள் படிக்கும்போது ப்ரீ யூனிவர்சிட்டின்னு, அதில் நாங்கள் 108 பேர் எங்கள் கிளாஸில் உண்டு. அந்த கிளாஸில் ஒரு சார் பாடம் எடுத்துக்கிட்டு அடுத்த நாளைக்கு டெஸ்ட்டுன்னு சொன்னாங்க. அந்த டெஸ்ட்டில் போனதில் எனக்கு ஃபஸ்ட்டு மார்க்கு கிடச்சிட்டு. ஹல்லேலூயா. உடனே என்னை எழுப்பிவிட்டு அவர் பயங்கர அப்ரிஷியேட் பண்ண உடனே எனக்கு முட்டாள்தனமும் மாறி நான் அறிவாளியாக மாற்றப்பட்டு விட்டேன். ஹல்லேலூயா. அப்போது நம்ம ஒரு என்கரேஜ்மெண்ட் நமக்கு அவசியம். அப்போ நம்ம இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறோம், நம்ம ஆண்டவரால் ஊழியம் செய்கிறவ ஆண்டவரை பின்பற்றி நம்ம நடக்கும்போது நமக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் அவசியம். ஹல்லேலூயா. அவர் எவ்வளவோ பாடுபட்டார். ஆனால் அந்த பாடுகள் எல்லாம் அவர் மகிமைக்காகவே. முடிவு இன்றைக்கும் அவர் உலக இரட்சகராக உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய பாவங்களை கழுவி சுத்திகரிப்பதற்கு அவருடைய விலையேற பெற்ற ரத்தம் இன்னைக்கு வர பூமியில் இருக்குன்னு சொன்னால் அவர் எவ்வளோ மகத்துவம் உள்ள தேவன். அப்போ அந்த தேவனை நம்ம பின்பற்ற வேண்டும். ஹல்லேலூயா.
அப்போ பின்பற்றுன்னு சொல்லும்போது அது வந்து ஈஸியான வேலையே இல்லை. அவர் வயிற்றில் பிறந்துட்டான்னு சொல்லி அந்த சீஷர்கள், அந்த சாஸ்திரிகள் அங்கே ஒரு தேவகுமாரன் பிறந்திருக்காருன்னு சொல்லி கேட்கும்போது அது அரச மாளிகையில் தான் பிறந்திருக்கணும். அங்கே அரச மாளிகை இங்கே ஒருத்தர் இப்படி உடனே ஏரோது ராஜாவுக்கு பயங்கர பொறாமை, ஏதோ ராஜா பிறந்துட்டான்னு எல்லா சின்ன பிள்ளைகளையும் கொல்ல செய்துட்டாங்க பாருங்க, 2 வயசு உள்ளது. ஹல்லேலூயா. அப்போ அவருடைய பிறப்பே உலகத்துக்கு பயத்தை கொடுக்குற ஒரு விசேஷிக்கப்பட்ட உணர்வுடையதாக காணப்பட்டது. ஹல்லேலூயா. ஏன்னா இவனை உயிரோடு வளர்த்துட்டோன்னா என்ன ஆயிரும்? பெரிய ராஜா ஆயிடுவானோ? நம்மளெல்லாம் நம்ம சந்ததியெல்லாம் அடிச்சுடும். என்ன நினைச்சாரும் நமக்கு தெரியல. எல்லாரையும் கொலை செய்யும்போது செய்துட்டார் பாருங்க. அப்போ ஒரு உலக ரட்சகர் உலகத்துக்கு பிறக்கும்போது அவர் எவ்வளவு பாடுபட்டார். அந்த பாடுகள் வழியாக நம்ம கடந்து போகும்போது பிதாவானவர் நம்மை நிச்சயமாக கனப்படுத்த தான் செய்வார். ஆனால் கடந்து செல்வது, நான் எங்கே இருக்குன்னு அவன் எனக்கு ஊழியர் இருக்கான்னு சொல்லியிருக்கு, ஆனால் அந்த இடத்துல இருக்கணும்னா அது மிகவும் கடினமானது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த ரூட் வந்து மிகவும் கஷ்டமானது, யாராலையுமே கடக்க முடியாது. அதனால தான் அவர் சொன்னார், வெகு சிலர் தான் இந்த இதுக்குள்ளே போக முடியும். அது சொன்னதுனால நமக்கு ஒரு 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 இது வேணும், ஒரு வைராக்கியம் வேணும். வெகு சிலர் தானே போகன்னு சொல்லியிருக்காங்க, ஏன் நம்ம அந்த வெகு சிலராக இருக்கக்கூடாது? எனக்கெல்லாம் உண்மையாட்டே இப்படிப்பட்ட வைராக்கியங்கள் தான் நான் கிறிஸ்துவுக்குள் வளரும்படி எனக்கு தேவன் கிருபை செய்தது. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் நடந்த காலடியை நடக்கும்போது யாராலையுமே நடக்க முடியாது. ஏன்னா அவர் சுமந்த சிலுவையை நம்ம விரலெடுத்து கூட அசைக்க முடியாது. அப்போ அந்த அளவுக்கு அவர் பாட அனுபவித்தார்னா, அவரை ஒருவன் பின்பற்றணும்னா அவன் முதலாக தன்னைத்தான் வெறுக்கிறவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. தன்னைத்தான் வெறுத்தா நம்ம சொசைட்டியில் இன்றைக்கி நம்ம சொசைட்டியோட ஒண்டி போகணுன்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. எல்லாருடைய ஊரோட ஒத்து போகணுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது, அவருடைய பாதையில் நடக்கும்போது அது வெளிச்சமான பாதை, ஆனால் இடுக்கமான பாதையாக இருக்கிறதுனால உலகத்துக்கும் உலகத்தில் உள்ளவர்களுக்கும் நம்ம போகிற பாதைகளில் அவர்களுக்கு வர முடியாது, நமக்கும் அவங்க பாதையில் போக முடியாது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்வோம்? உலகத்தாரால் நம்ம பகைக்கப்படுவது தான் நியதி. ஹல்லேலூயா. அப்போ நம்ம இந்த உலகத்துக்காக நம்ம வாழலை. நம்ம வாழுது என்னென்னா, ஏசப்பா இந்த உலகத்தில் வந்து அவர் ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்கிறவராக வந்து தன்னுடைய ஜீவனை மரண பரியந்தம் நமக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை அவர் நமக்குள்ளும் தந்து, அவர் இந்த உலகத்தில் என்னெல்லாம் பாட அனுபவித்தார், என்னெல்லாம் அற்புத அடையாளங்கள் அதிசயங்கள் செய்தார், எப்படி மரித்தோரை உயிரோடு எழுப்புனாங்க, திக்கற்றவர்கள், வியாதிஸ்தர்கள், அந்த மனநோய் படைத்தவங்க, இப்படிப்பட்டவங்களெல்லாம் அவர் சுற்றி திரிந்து அவர் என்னென்ன அற்புத அதிசயங்களை செய்தாரோ அதே அற்புத அதிசயங்களை செய்யக்கூடிய வல்லமையை அவர் நமக்குள்ளே வைத்து விட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வது அவன் தன்னைத்தான் வெறுக்கணும். நம்ம தன்னைத்தான் வெறுத்து நம்முடைய மோட்டிவ், நம்முடைய கோல் என்னன்னா, பிதாவாகிய தேவன் என்னை கனம் பண்ணுவார், அதுக்காக வேண்டி நம்ம ஊழியம் செய்யலை, கூலிக்காக நம்ம ஊழியம் செய்யலை. அவர் தன்னுடைய ஒரே பேரனுக்குமான இயேசு கிறிஸ்துவை தம்முடைய விலையேற பெற்ற அன்பினால் இந்த பூமிக்கு அனுப்பினார். அந்த அன்பு நம்மளை ஆட்கொண்டதுனால நாமும் இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாக, சொந்த இரட்சகராக, தள்ளப்பட்ட கல்லாக இருந்த நம்மை அவர் மீட்டு எடுத்ததுனால அவருடைய அன்பின் ஆழம், அகலம், உயரம் நமக்குள்ளே வேர் விட்டு துளிர்க்க தொடங்கினதுனால நான் அவர் கடந்து சென்ற பாதையில் நம்ம கடக்கும்போதோ நாமும் மிகுந்த சந்தோஷத்தோடு உற்சாகத்தோடு கடக்க கிருபை தருகிறார். பாடு தான், சிலுவை தான், தூக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உன் கூடையே நான் இருக்கேன் மகளே, உனக்கு திராணிக்க மேலே உனக்கு நான் சோதனையை தரமாட்டேன். இந்த சோதனையை உனக்கு கடந்து செல்ல முடியும் சொல்ல ஒரு விசுவாச நம்பிக்கை அவர் நமக்குள்ளே வைக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில்
கடக்க முடியாத பாதைகள் வரும்போது நான் நினைப்பேன், சிரிச்சுக்கிடுவேன், ஆண்டவரே என்னால் முடியலை, ஆனால் நீங்கள் சொன்னீங்க திராணிக்கு மேலே நான் ஒன்றும் சோதிக்க மாட்டேன், அதுக்கு அர்த்தம் எனக்கு இதை தூக்க முடியும். ஹல்லேலூயா. வசனத்தை வைத்து வசனத்தின் வல்லமையை நீங்கள் உட்கொள்ளும்போது ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிற ஏற்ற வேளையில் நமக்கு ஆறுதல் தரும்படி என்னென்ன வாக்குத்தத்தை நமக்கு வேணுமோ அந்த வாக்குத்தத்தங்களை நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தை என்ன நினைப்பூட்டின உடனே ஐயோன்னு பாரமாக இருக்கிற என்னுடைய இருதயம் லெகுவாகி இது எனக்கு தூக்க முடியும்னு சொல்லி என்னுடைய டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் என்னை விட்டு போய் நான் சாஃப்டாக குழந்தை போல இருந்து விடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய ஏம் எல்லாமே அவர் பூமியில் இருக்கும்போது என்ன செய்தாரோ அதை நம்ம செய்வதற்கு நம்மை அவர் அழைத்த வெகு சிலர் கூட்டம், சிறுபான்மையினர். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவர் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் வெகு சிலர். நித்திய ராஜ்யத்துக்கு போவது அழகாய் நிற்கும் இவர்கள் யார்? அநேகர், ஆனால் பதாவுடைய வலது பாசத்தில் வீட்டிருக்கிற அந்த ஜனங்கள் வெகு சிலர். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வெகு சிலருக்கு 100 மார்க்குக்கு நம்ம படித்தாதான் ஒரு 90 மார்க் எடுக்க முடியும். ஹல்லேலூயா. அதே மாதிரி நம்முடைய ஏம் என்னன்னா 100க்கு 100 நான் பிதாவாகிய தேவனே குமாரனை கிறிஸ்து நடந்த பாதையில் நான் நடக்கிறதுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், ஆவியானவரே நீங்கள் என்னிலேருந்து என்னை நடத்துங்கன்னு சொல்லி 100க்கு 100 நம்ம அர்ப்பணித்து விட்டு அவர் நடத்துகிற வழியெல்லாம் எனக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி நம்முடைய வாயில் அவருடைய வார்த்தையின் வல்லமையை நம்ம உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். உணர்வில் அந்த நம்பிக்கையில் நம்ம உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும். நான் ஆராதிக்கிற தேவர் என்னை தப்புவிக்க வல்லவர். தப்புவிக்க விட்டாலோ ஷாத்ராக் மேஷாக் சொல்லுவாங்க, நீ இப்போ வச்சுருக்க இந்த பொருட்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். இந்த பிரச்சனை எனக்கு கண்டிப்பாக முடிஞ்சிடும், முடியாட்டாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அரோஷனை கபடத்தனைக்கா. ஓ ஹல்லேலூயா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அதை பிதாவனை கனப்படுத்தார். அப்போ இந்த வாக்கு தத்துவம் இன்றைக்கு எனக்குள்ளே நிறைவேறி கொண்டே இருக்கிறது. என்னுடைய ஊழியம் எனக்கு 74 வயசுன்னு சொன்னால் நான் எனக்கு ஊழியம் ஒரு 60 வருஷமாட்டாது இருக்கலாம் சொல்லலாம். ஹல்லேலூயா. 11 வயசுலேருந்தே எனக்கு ஊழியம் சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆனால் எனக்கு நான் ஊழியம் செய்யணும்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு எனக்கு தெரியலை, நான் எந்த நிலைக்கு வருவேன்னு எனக்கு தெரியலை. ஆனால் என்னெல்லாம் நான் செய்யணும்னு பிதாவாகிய தேவன் குமாரனை கிறிஸ்து சித்தம் பண்ணாரோ அதை எனக்குள்ளே செய்யும்படிக்கு நான் விட்டு கொடுத்துட்டேன். ஹல்லேலூயா. எதுனாலும் உந்தன் சித்தம் ஏசப்பா, உந்தன் சித்தம். அந்த ஃபார்முலா ரொம்ப ஒரு நல்ல ஃபார்முலா பாருங்கம்மா. நீங்கள் எல்லாமே எந்த காரியம் நடந்தாலும் உந்தன் சித்தம்னு சொல்லும்போது அதில் சுய சித்தத்துக்கு இடமே கிடையாது. ஆமென். முடியாத காரியங்கள் எல்லாமே முடிய பண்ணியிருக்காரு. அதற்கு உங்கள் முன்னால் இருக்கிற நான் சாட்சி. ஹல்லேலூயா. ஏன்னா நமக்கு சாட்சிகள் ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா. அக்காவுக்கு ஈஸியான வழியில் நடந்துட்டா அதனால் அவங்க சொல்லிட்டு போவாங்க. இல்லை, ஒவ்வொன்றுமே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நமக்கு சிலுவை கண்டிப்பாட்டு ஏசப்பா தூக்குற சிலுவை போல். ஏசப்பாக்கு அந்த சிலுவை எவ்வளவு பாரமாக இருந்ததோ நமக்குள்ள சிலுவையும் நமக்கு தூக்குவதற்கு பாரமாகத்தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் அந்த பாரம் நமக்கு போக்கிடத்துக்கு வாசனத்தை தந்து நம்ம கூட போ மகளே, நான் உன் கூட வரேன், உன் சிலுவையை நானும் தூக்கியிருக்கேன், உனக்கு பலன் உண்டு, போ போ போ. அந்த என்கரேஜிங் சவுண்டு நமக்கு காதில் கேட்டுக்கொண்டே இருக்கும், உணர்ந்து கொண்டே இருக்கும். அந்த ஆவியானவர் நம்மை ஆற்றி தேற்றி ஏசப்பா கூட வராங்க, முடிய இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இன்னும் கொஞ்ச நாள் தான் உன் பிரச்சனை தீர்ந்துடும். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், இன்னும் சொல்லி நம்ம பிரச்சனையை முடிஞ்சிடுவோம். ஹல்லேலூயா. அது ஒரு நாளையில் முடிய பிரச்சனையாக இருக்கலாம், கொஞ்சம் நாட்களாக இருக்கலாம், மாதங்களாக இருக்கலாம், வருஷங்களாக இருக்கலாம். எத்தனை வருஷம் இருந்தாலும் சிலுவையை நான் விடே, 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 சிலுவையை நான் விடே.
விடாதீங்க, பிடிச்சிக்கிடுங்க. ஹல்லேலூயா. நான் பிடித்து கொண்டேன் பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் பிதாவை நான் கனம் பண்ணுகிறேன்னு சொல்லி இன்னும் வழி இருக்குது போக வேண்டிய நாட்கள். ஆனால் இப்போவே அவர் கனப்படுத்துவதை என்னால் உணர முடிகிறது. வசனம் ஆமென்றோ ஆமேன் என்று இருக்கிறதுனால திடம் கொண்டு பலன் உள்ளவர்களாக நான் நிற்கும் பாறை கிறிஸ்து சொல்லி தயவு செய்து அசையாமல் நின்று இருக்கம்மா. ஹல்லேலூயா. அசைக்கப்படாதீங்க. நீங்கள் அசையும் போது தானே உங்கள் மனதை சாத்தான் கெடுக்க முடியுது. உங்களுக்கு ஆண்டவர் செய்யக்கூடிய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள விடாமல் தடுக்க நாள்கள் பிந்தது. ஹல்லேலூயா. தைரியமாக நில்லுங்க, விசுவாசமாக நில்லுங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொன்ன தெய்வம், ஒரு பொய் கூட உரையாத தெய்வம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கும் சில காரியங்களுக்காக வருஷங்கள் ஆகுது, அந்த முடியும்னு சொல்ல பாசிட்டிவ்லேயே நான் போயிட்டே இருக்கிறேன். வசனம் ஆமென் ஆமேன் என்று சொல்லு. நான் அவருக்கு பிள்ளை, சகலம் எனக்கு நேர்த்தியாய் செய்து முடிப்பார். அந்த வல்லமையான வைராக்கியத்தை நான் கொண்டு இருக்கிறேன். அந்த வைராக்கியம் உங்களுக்குள்ளே வரட்டும். மல்கியா 3:17-18 என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு மரணத்தை நம்ம காலத்துக்கு பிறகு அவர் நியாயம் தீர்ப்பார். என் பிள்ளைகளெல்லாம் வாங்க வலது பக்கம் இடது பக்கமும் செம்மறி இடவெள்ளாடம் பிரிக்க காலத்தில் அவர் என்ன சொல்வார்னா, அவருக்கு நம்ம ஊழியம் செய்வோமானா. ஹல்லேலூயா. ஆண்டவர் கடந்து வந்த பாதையில் நம்ம சந்தோஷமாக நம்ம கடந்து போயிட்டோன்னா அவர் சம்பத்தை சேர்க்கும் நாளில் நம்முடையவர்களாக இருப்பார்கள் என்று சேனை கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். இதுக்கு மேலே உங்களுக்கு என்னமா ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் வேணும்? இன்றைக்கி நம்ம பிள்ளைகள் அம்மாவுக்கு வாங்க பூரா போகிறேன்னு சொல்லி கையை பிடிச்சிட்டு போகிறாங்க. அம்மான்னு சொல்லி வேலையை கூட பார்க்காம வேலையை விட்டுட்டு ஓடி வந்துருக்காங்க. ஒரு பிரச்சனைன்னு சொன்னால், எந்த கஷ்டம்னு சொன்னாலும் அம்மா கூடயே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ ஒரு தனக்கு ஊழியம் செய்கிற அப்படிப்பட்ட மகனை இன்றைக்கி நம்ம எவ்வளவு அன்பாக நேசிப்போம். அவனுக்கு ஒரு பாடு வந்துட்டுன்னா நம்மளால் தாங்க முடியுதா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் பிள்ளை இப்படி இருக்கானே, அவன் இப்படி பேதையாக பிறந்துட்டானே, இல்லைன்னா இப்படி மனநல பாதிக்கப்பட்டவனாயிட்டானே, ஐயோ அவன் எவ்வளோ எனக்கு ஊழியம் செய்துகிட்டே இருக்கான், அவனுக்கு குடும்பமாக கல்யாணம் கட்ட முடியலையே, இல்லைன்னா மனைவியோட விட்டுட்டு போயிட்டாளே, பிள்ளைகள் இல்லையே, பிள்ளைகள் இருந்தும் பார்க்க முடியலையே, ஐயோ குடும்பம் நடத்தலையே, வேலைக்கு போகலையே, ஐயோன்னு சொல்லி நம்ம எவ்வளோ வேதனைப்பட்டு அந்த பிள்ளைக்காக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம உயிரோடு இருக்கும்போது என்னெல்லாம் செய்யணுமோ செய்து வைக்கிறதுக்கு ஒரு மனுஷனாக நம்மளே நினைக்கும்போது நம்மை படைத்த, நம்மை உருவாக்கின, உருக்கி அவரை சித்தத்தின்படி நடத்தின ஊழியக்காரர்கள் அவருக்கு வேலையை செய்த நமக்கு நம்முடைய பிதாவானவர் எவ்வளவு ஆசீர்வாதத்தை தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நம்ம அறிஞ்சிருக்கணும். இது நமக்குள்ள நம்ம மைண்டு எனக்கு இருந்ததுனால தான் நான் ஏசப்பாக்க பிள்ளை, ஏசப்பாக்கு சித்தப்படி அவர் என்னை ஆசீர்வதிப்பார். நான் 100க்கு 100 நம்பினேன். இந்த வசனங்களெல்லாம் இப்போ தான் எனக்கு தெரியுது. ஹல்லேலூயா. தெரியாமலேயே ஆவியானுடைய கிரியையினால் நடத்துகிறவராலே நான் நடத்தப்பட்டதுனால இந்த வாக்குத்தத்தெல்லாம் ஆமேன் என்று இருக்குன்னு இப்போ நான் அறிந்து நான் உங்களுக்கும் உலகத்துக்கும் சுவிசேஷமாய் அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ பலன் கொண்டு நீங்கள் திடமனதாயிருங்க. அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கு இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கும்போதே நம்ம பார்க்குறோம் ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கி நம்மளுக்கு எவ்வளோ கனமாக இருக்கணும். நான் இன்றைக்கி வெளியூருக்கு போகும்போது அங்கே போனால் நடந்த அத்தனையே பார்க்கும்போது எனக்கு கண்ணில் கண்ணீர் தான் வந்துட்டு இருந்தேன். நான் மல்லிகா ரவீந்திரநாட்டையே தருந்தேன். நான் ஒரு எக்ஸப்ஷனாட்டு நான் அதுக்காக எந்த முயற்சியுமே எடுக்கலை. ஏசப்பா, நான் உங்கள் பிள்ளை, நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க, நீங்கள் என்ன கொண்டு செய்யணுமோ அதை நீங்கள் செய்யுங்க. உங்கள் வேலைக்காக நான் வெறும் பாத்திரமாக இருக்கேன்னு ஒரு எம்டியாட்டு தான் என்ன நான் வச்சு கொண்டு போனேன். எனக்கு நிறைய தெரியும், நிறைய வரம் வேணும், வல்லமை வேணும், அதை செய்யணும், இதை செய்யணும், ஆத்துமாவே ஒன்றுமே நான் கேட்கல. ஆண்டவரே, நான் ஒரு வெறுமையான பாத்திரமாக உங்கள் கையில் என்ன கொடுக்குறேன், நீங்கள் என்ன கூட்டிகிட்டு போகிறீங்க, என்னை கொண்டு என்னெல்லாம் நீங்கள் செய்யணும்னு சித்தம் கொண்டீங்களோ அதை நீங்களே செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இதுதான் எனக்கு ஜெபமாக இருந்தது.
ஹல்லேலூயா. என் வாயோடு இருந்து என் வாயோடு நீங்கள் பேசுங்க. என்றைக்கு நான் உங்களை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் அன்னைக்கு நீங்கள் எனக்கு இருதயத்துக்குள்ளே வந்துட்டீங்க, ஆவிக்குள்ளே வந்துட்டீங்க. நீ சும்மா இரு, நீ அமர்ந்துரு, நானே தேவன் என்று நீ அறிந்து கொள்ளுன்னு சொன்னனால நான் சும்மா இருந்தேம்மா. ஹல்லேலூயா. இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் என்ன படபடத்துன்னு மக்களை ஆதாயப்படுத்தணுமே, அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி என்னெல்லாம் முயற்சி செய்வாங்க. நான் எனக்கு முயற்சியே இல்லை. நான் அமர்ந்திருந்து அச்சில் குயவனுக்கு அச்சில் களிமண் எப்படி அமைதலாக இருக்குமோ அதே மாதிரி நான் அமர்ந்திருந்து என்னை தந்துட்டே ஏசப்பா, என்னை கொண்டு நீங்கள் என்ன செய்யணுமோ உபயோகப்படுத்தின்னு விட்டு கொடுத்தா ஒரு ஆத்மா கூட நஷ்டப்படுத்தாமல் என்னுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் அவ்வளவும் பிதாவாகி தேவனுடைய வார்த்தையாகவே வந்தது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தையும் சும்மா இருந்து பேசினாலும் அது ஒரு தீர்க்க தரிசனமாக வந்தது. அது அவங்க கட்டுகளை அவிழ்க்கிறதாக வந்தது. அவங்க ஏன் இந்த பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க, இந்த பிரச்சனை தீர்றதுக்கு இவங்க என்ன செய்யணும்னு சொல்கிற ஒரு சொல்யூஷனோடு கூடிய ஒரு வார்த்தையாக வந்தது. அவர்களுக்குள்ள என்னென்ன ரகசியங்கள் வெளியே தெரியாமல் வச்சுருந்தாங்களோ அந்த ரகசியங்கள் பிதாவாகிய தேவனால் வெளிப்படுத்தப்பட்டது. அதனால் அவங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் உற்சாகம் உள்ளதாக மாற்றப்பட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சபைகளில் என்னெல்லாம் தீட்டு இருந்தோ, என்னெல்லாம் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் அவங்க எப்படி பாட்டு பாடினாங்க, உதட்டளவில் பாட்டு பாடினாங்க. உங்கள் உள்ளத்துலேருந்து பாடுங்க. 100க்கு 100 இல்லாமல் இயேசுவை வாரம்னு கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடுறதுனால இயேசு வர முடியாது, அவங்களுக்குள்ள பிசாசு வந்துடும். பிசாசு வரும்போது அதுவும் அந்நிய பாஷை தான் பேசும். அப்போ அந்த சபையில் உள்ள ஆவிகளெல்லாம் என்ன ஆவி? ஹல்லேலூயா. அப்போ ஆவிகளை பகுத்தறியணும், ஆவியுடைய கிரியைகள் எப்படி இருக்கும். இப்படி ஒவ்வொரு காரியத்தை பிதாவாகிய தேவனால் அடியாருடைய வாய் மூலம் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவ மூலம் வெளிப்படுத்தப்பட்டது பரிசுத்தாவின் ஒத்தாசையுடன். ஹல்லேலூயா. அப்போ இந்த வல்லமையை நம்ம ஒவ்வொருவரும் நாம் பெற்றுக்கொள்ள வேணும். நீங்கள் அல்ல, உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற நானே உங்களை போதித்து நடத்துகிறவர். நம்ம என்ன செய்வோம்னா, நம்ம அவரை போதிக்கிறதுக்கு நம்ம அனுமதிக்கவே மாட்டோம். நம்ம ஸ்கூலில் படிக்கிற மாதிரி பாடங்களை இப்போ கூட நான் நினைக்கிறேன், நான் இவ்வளோ படித்தேனே, படித்ததை நான் ஏன் படித்தேன்னு தெரியாமல் நான் படித்தேன் அவ்வளோந்தான். ஆனால் அன்னைக்கே நான் ஏன் படிக்கேன்னு பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து மூலம் அந்த பாடங்களை நான் படிச்சிருந்தா இன்றைக்கி அந்த பாடங்கள் எனக்கு எவ்வளவோ ரெவல்யூஷன் எனக்கு தெரிஞ்சிருக்கும், வெளிப்பாடு நான் அறிஞ்சிருப்பேன். இன்றைக்கி அது எனக்கு அறிய முடியாமல் கண்ணு குருட்டாட்டமாக இன்றைக்கி அருமையான படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் இந்த ஆலோசனையாக சொல்கிறேன். நீங்கள் படிக்கிற பாடம் எதுக்கு படிக்கிறீங்க, அதில் உள்ள அர்த்தம் என்ன, அதில் பொருள் என்ன, அது படிப்பதுனால நமக்கு என்ன லாபம், உலகத்துக்கு என்ன ஆசீர்வாதம்னு நீங்கள் அறிந்து ஏசப்பா நீங்கள் அதை சொல்லித்தாங்க. நீங்கள் படிக்கும்போது நம்ம விசேஷிக்கப்பட்டவர்களாக விசேஷித்த ஞானம் உடையவர்களாக இருப்போம். அதே போல் தான் இன்றைக்கி தேவனுடைய சத்தத்தை கேட்டு பிரசங்கங்களை நீங்கள் கேட்டு அந்த பிரசங்கங்களில் நீங்கள் எதுக்காக இந்த பிரசங்கம் அவங்க பண்ணுறாங்க, இந்த பிரசங்கத்தின் மூலம் நான் எனக்கு என்ன பிரயோஜனம், என்னுடைய ஆவிக்கு என்னுடைய ஆத்துமாவுக்கு நான் எப்படி உயிர் கொடுக்கிறதாக, நான் பெற்ற இந்த உயிரை எப்படி உலகத்துக்கு உயிர் கொடுக்குற உயிராக இருக்கும்னு சொல்ல உணர்வோடு நீங்கள் இருக்கும்போது தான் அவர் நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம காண முடியும். ஹல்லேலூயா. நான் இன்றைக்கி போகும்போது அங்கே ஒவ்வொரு இன்சிடெண்ட்டை நான் இப்போ சொன்னேன்னா நான் ஃப்ளைட்டில் ஏறும்போது நான் யோசித்தேன், முதல் ஆள் வீல் சேரில் போனனால முதல் ஆள் வரும்போதும் போகும்போதும் ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஃப்ளைட் அன்றைக்கி தான் நான் ஃப்ளைட்டில் ஏறுறேன். முதல் ஆளை என்னை கொண்டு போய் விட்டு அம்மா மேடம் இருங்கன்னு சொல்லி அவங்க விஷ் பண்ணி அவங்கள விடும்போது நான் யோசித்தேன், ஆண்டவரே நான் உங்கள் பிள்ளைன்னு சொன்னனால தானே இந்த மகிமை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பணத்தை விருதாவாகவும் பணத்தை செலவழிப்பானே, பணம் அப்போ இல்லாததுக்காகவும் இதுக்காக நீ ஏன் நான் ஒரு பணம் நான் செலவழிக்கலை. பணம் செலவழித்ததெல்லாம் பிதாவாயது டிக்கெட் எடுக்க வச்சார், ஃபஸ்ட் கிளாஸில் இருத்தினார், அங்கே போனோன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க வராங்க. ஒரு பணம் எனக்கு செலவழிக்க அவசியம் இல்லை. ஆனால் என்னுடைய கண்ணீர் ஒவ்வொன்று நான் பார்க்கும்போதோ பிதாவானவர் என்னை மகிமைப்படுத்துவதை நான் அறிந்து கொண்டேன். அப்போ தான் நினச்சேன், நான் பரிசுத்தமாய் வாழ்வதனால
நான் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வதனால அவருக்குள்ள நீதிமானாக என்னுடைய உணர்வுகள் உயிரெல்லாம் ஏசப்பாவை பிரியப்படுத்தணும். பிதாவாய தேவனுக்கு எது சித்தமோ அது மாத்திரம் என்னில் நடக்கணும். எந்த ஷார்ட்கட்லேயோ என்னுடைய வாழ்க்கையோ என்னுடைய பயணத்தையோ நான் மேற்கொள்ளவே இல்லை. எந்த இடுக்கமான வாசலில் தந்தாரோ அந்த இடுக்கமான வாசலில் தான் நான் பிரவேசித்தேனே தவிர இந்த இடுக்கம் எனக்கு வேண்டான்னு நான் சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு அவருக்கு நான் 100க்கு 100 ஒப்பு கொடுத்ததுனால அந்த இடங்கள்லாம் தேவனுடைய நாமம் என்னை மகிமைப்பட்டு கொண்டே இருந்தார். அவரும் என்னை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் ஊழியம் செய்கிறதுக்குள்ள வித்தியாசத்தை நம்ம காணணும். நீங்கள் துன்மார்க்கனாக இருக்க விரும்புகிறீங்களா, நீதிமானாக இருக்க விரும்புகிறீங்களா? எந்த மட்டும் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்வீங்க? எந்த மட்டுக்கும் வாழ்க்கையில் குந்தி நடப்பீங்க? இயேசுவும் வேணும், உலகமும் வேணும், என்ன உலகமும் வேணும், இயேசுவும் வேணும்னு எத்தனை நாளைக்கு உங்கள் வாழ்க்கையை உலகத்தோடு ஒட்டி உலக மக்களுக்காக அவங்க நம்மளுக்கு என்ன நினைப்பாங்க அப்படி சொல்லி நீங்கள் ஒட்டி வாழ்ந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கும் துன்மார்க்கனுக்கும் வேறுபாடு இல்லை. ஹல்லேலூயா. மே அனோஷிகா மே நாத்துரபலி கமடதட்டனைக்கா. நம்ம இயேசுவை ருசிச்ச இயேசு நமக்குள்ளே இருக்கும்போது அந்த இயேசு நமக்குள்ளே எப்படி நம்மளை நடத்துகாரோ அந்த வழி ஆசீர்வாதம் என்று சொல்லி அந்த வழியில் நீங்கள் நடக்கும் பொழுது உங்கள் காலடிகளெல்லாம் சறுக்குவதில்லை. ஹல்லேலூயா. என் ஆண்டவரே என் காலி சறுக்குதுன்னு சொல்லும்போது அவர் உயர வானத்தில் இறங்கி வந்து தன்னுடைய தூதர்களை அனுப்பி நம்மளை கல்லில் இடராதபடி அவருடைய கரங்களில் தூக்கி நம்மளை கண்மலையின் மேலே நிறுத்துகிற தெய்வம். ஏமா ஈட்டி போல வாழ் மாறி வசனங்கள் நமக்குள்ள ஆறுதல் தருவதற்கு, கம்ஃபர்ட் தருவதற்கு வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை தந்திருக்காங்க. ஏமா இந்த வார்த்தையை வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு ஜீவனாய் எடுக்காதபடி உலகத்தில் உள்ள பொல்லாங்கனுடைய கிரியைகள் தான் நீங்கள் ஜீவனாய் எடுத்தால் நிச்சயமாக நமக்கு நித்தியத்தை அடையவே முடியாது. தேவனை மகிமைப்படுத்துவதற்கு அவருடைய வெளிச்சம் நமக்கு மேலே வரவே முடியாது. அங்கே எனக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா லேடி வித் த லேம்ப்னு பேர் வச்சாங்க. எவ்வளோ சந்தோஷம். மலேசியாவுக்கு போயிட்டு வந்து எனக்கு மலேசியாவில் வச்ச பேர் த லேடி வித் த லேம்ப். ஹல்லேலூயா. ஏசப்பாக்க வெளிச்சத்தை கையிலே கொண்டு போகிற ஒரு மகள் என்று சொல்ல அளவுக்கு அந்த பாடுகளும் இந்த நெருக்கங்களும் இந்த கஷ்டங்களும் இந்த உபத்திரங்களும் பாதை தெரியாமல் குருட்டாட்டமாய் தப்பி தெரிஞ்ச நாட்களும் கதறி அழுத உணர்வுகளும் கிரியைகளும் என்னை இந்த பட்டம் எடுப்பதற்கு ஆசீர்வாதமாய் தேவன் மாற்றினார்னா ஏமா இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு எடுக்க வேண்டாமா? ஹல்லேலூயா. அது தீமைக்கல்லவே இல்லை. நானும் என்ன ரிசல்ட் வரோன்னா ஆண்டவர்கிட்ட என்றைக்குமே நான் கூலி எதிர்பார்த்து நான் வேலை செய்ததே கிடையாது. நானும் ஸ்கூல் வைக்கும்போதும் டீச்சர்ஸ் எல்லாம் நான் அப்பாயிண்ட் பண்ணும்போது என்ன சேலரின்னு கேட்டால், மேடம் நீங்கள் கொடுக்குன்னு சொன்னால் அவங்களுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட். எனக்கு இவ்வளோ சேலரி வேணும்னு சொன்னால் அவங்களெல்லாம் ரிஜெக்ட். ஹல்லேலூயா. நீ பணத்துக்கு வேலை செய்தா நீ அந்த பணத்துக்கு தான் வேலை செய்வா. ஆனால் நீங்கள் கொடுங்கன்னு சொன்னால் உனக்கு எவ்வளவு எபிலிட்டி இருக்கோ, திறமை இருக்கோ, அவ்வளோ திறமையை நீ காட்டி அந்த பிள்ளைகளெல்லாம் 100க்கு 100 மார்க் வாங்கணுன்னு வாஞ்சையோடு நீ வேலை செய்வா. அதே மாதிரி தான் நானும் ஏசாமிக்கு எனக்கு தெரியாது, என்ன தெரியுமோ அதை நான் 100க்கு 100 உண்மையாக நான் வேலை செய்தேன். எனக்கு ஜெபிக்க தெரியுமான்னு தெரியாது, ஆனால் நான் ஜெபித்தேன். சுவிசேஷம் அறிவிக்க முடியுமான்னு தெரியாது, நான் அறிவித்தேன். ஹல்லேலூயா. ஏன்னா எனக்கு வாஞ்ச பார்த்து நரகத்துக்கு யாரும் போயிடக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தினா நீ பிசாசுகளை துரத்துவான்னு சொன்னார். நான் துரத்துனேன். என்ன சொன்னேன்? இயேசு நாமத்தில் துரத்துவான்னு சொல்லியிருக்காங்க. பிசாசை நீ போன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காம நடந்துருவேன். ஹல்லேலூயா. அந்த பிசாசு போயிடும். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஜீவன் உண்டு, உயிர் உண்டு, வல்லமை உண்டு. நம்மளை செயலாற்ற வைக்கிற செயல் திறமை அந்த வார்த்தைக்கு உண்டு என்பதை நம்ம ருசிச்சிட்டோன்னா நம்ம கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்கக்கூடிய கிருபையை பெற்றுக்கொண்டோம். அந்த கிருபையை பெறும்போது தான் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் உள்ள ஊழியம் செய்கிறவங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இன்றைக்கி துன்மார்க்கனுக்கு ஊழியம் செய்யும்போது இன்றைக்கி நிறைய நமக்கு பணம் கிடைக்குமா இருக்கும்.
நிறைய ஆசீர்வாதமாக இருக்கலாம், வீட்டுக்கு மேலே வீடு, சொத்துக்கு மேலே சொத்து வாங்கிட்டே போகலாம். ஆனால் நித்தியத்துக்கு போகும்போது ஒன்று கூட கொண்டு போக முடியாது, அங்கேயும் ஒன்றும் கிடைக்காது. ஆனால் நீதிமானாக இருக்கும்போது, இன்றைக்கி ஃபாரின் போயிட்டு வந்தேன்னா எல்லோரும் கட்டுக்கட்டாக இவ பணம் கொண்டு வருவான்னு யோசித்தாங்க. நான் கட்டுக்கட்டாய ஆத்துமாவில் கொண்டு வந்தேன், பணங்களெல்லாம் நான் விட்டுட்டு வந்தேன், அதில் விதைச்சிட்டு வந்தேன். ஹல்லேலூயா. ஊழியம் செய்ய தான் போனேனே தவிர ஊழியம் கொள்ள போகலை. இதுக்குள்ள பலன் கர்த்தராய் கிறிஸ்து ஆத்துமாக்களை நமக்கு தந்தது. தந்த ஒவ்வொரு ஆத்துமாக்களும் மலேசியாவில் ஜீவனாக ஆண்டவரை வெளிப்படுத்துகிற உன்னத சாட்சியாக, அக்னியாக, அக்னி ஜுவாலையாக அவங்க எழும்புவாங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா அதுக்கு நான் விலை வாங்கலை. ஹல்லேலூயா. நான் ஒருத்தர்கிட்டையும் நான் செய்த ஊழியத்துக்கு கூலி வாங்கலை. மனப்பூர்வமாய் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையை ஆசீர்வதித்து 5 அப்பத்தை 2 மீனை ஆசீர்வதித்து பிட்டு கொடுத்தது போல பிதாவாகிய தேவன் குமாரனாய் கிறிஸ்து மூலம் பரிசுத்தாவோட ஒத்தாசையோட எனக்கு என்னென்ன வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள், என்னென்ன செய்திகள் சொல்ல சொன்னாரோ அதை ஆசீர்வதித்து நான் பிட்டு கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். அவைகள் ஒவ்வொன்றும் எத்தனை பேர் அவ்வளோ பேரும் போஷித்து மலேசியாவுக்கு ஒரு உயிரை உண்டாக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய உணர்வெல்லாம் எப்படிப்பட்ட உணர்வாக இருக்குது? ஹல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படியுங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, வாக்குத்தத்தத்துக்கு கீழ்ப்படிங்க. அது உண்மையானது, அது பரிசுத்தமானது. நீ வேதத்தை சுமந்தா வேதம் உனக்கு போஷிக்கும், வேதம் உனக்கு ஆகாரம் போடும். ஹல்லேலூயா. நீ பிச்சைக்காரியம் இல்லை, தர்மக்காரியம் இல்லை, நீ ஸ்டாண்டர்டில் குறைஞ்சவன் இல்லை, நீ ஏசப்பாக்க பிள்ளை, ஏசப்பா மாதிரி நீ 100க்கு 100 தான். நீ ஹை தான். நான் ஹையாக தான் நான் இருப்பேன். என் அப்பாவுக்கு பிள்ளை தான், ஹை தான். இன்றைக்கி என்ன ஹையஸ்டாக தான் ஆண்டவர் என்ன போஷிக்காரு, உடுத்து விற்காரு. அவருடைய போஜனம் மன்னாவனால் எனக்கு தாராரு, தருகிற மன்னாவை ஹையஸ்டாக தான் நான் மனப்பூர்வமாக விதைக்கிறேன் தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதற்கு. நான் ஒரு புக்காக இருந்தால் தான் உங்களெல்லாம் புக்காக மாற்ற முடியும். நானே ஒரு ஒரு என்ன ஒரு ஒரு என்னமா ஒரு பரிசுத்தம் இல்லாத ஒரு புக்காக இருந்தேன். நான் ஒரு கைக்கூலி வாங்கி அது என்ன சொல்ல ஒரு ஒரு பரிசுத்தமான ஒரு உண்மையான புஸ்தகமாக இல்லாட்டா உங்களுக்கு எப்படி உங்கள் கண்ணை திறக்கப்படும்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த லேடி வித் தி லேம்புன்னு சொல்லக்கூடிய லேம்பு உங்கள்கிட்ட வந்து பிரகாசிப்பிக்கிற ஒளியாக்கணும்னா அந்த லேம்பை நீங்கள் சும்மா பெற்றுக்கொள்ள முடியாது. யூ ஹேவ் டு ஈல்ட் சம்திங் டு கெட் தட் பிளெஸ்ஸிங். யூ மஸ்ட் ஈல்ட். தென் ஒன்லி நீங்கள் உலகத்தில் வெளிச்சத்தை காட்டக்கூடிய உப்பாக, உயிராக, வெளிச்சமாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. நீதிமானுக்கு துன்மார்க்கணும், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவங்க அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கு இருக்கிற வித்தியாசத்தை திரும்ப காண்பேன். நம்ம ஆண்டவருக்கு இந்த ஊழியம் செய்ததுனால இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கட்டடத்தை ஆண்டவரே கட்டினார். ஹல்லேலூயா. என்ன ஆண்டவரே நடத்துகிறார். எனக்கு எவ்வளோ பிரச்சனைன்னு எல்லாருக்கும் நான் மறைவே கிடையாது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது அவர் சொல்கிறார், அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் செய்கிறவனுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஊழியம் செய்கிற எனக்கு நான் கடந்து செல்கிறேன் ஒவ்வொரு சோதனையும் உங்களுக்கு தெரியாமல் இல்லை. ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் நின்றும் ஒன்றொன்னாய் விடுதலையாக்கி என்னை கனப்படுத்தி கொண்டே வருகிற தேவனுக்கு நான் சாட்சி. கர்த்தருடைய சாட்சி பேதைகளை ஞானியாக்குற சாட்சியாக இருக்கணும். பேதைகளை மறுபடியும் இவன் என்ன கிறிஸ்தவனா, இவன் என்ன கிறிஸ்தவ உடையவனா, ஏசாமியை சிலுவையில் திரும்பியும் நீங்களும் அரைஞ்சது பற்றில்லாமல் உலகம் அவரை சிலுவையில் அறையிறதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்காதீங்க. ஹல்லேலூயா. ஏசு அந்த ஷீல்டு நான் அவனுக்கு கேடகமாக இருக்கிறேன். உனக்கு விசுவாசன கேடகத்தை தந்திருக்காரு. உனக்கு மேலே ஒருத்தன் அம்பு எய்தானா அந்த அம்பு உனக்குள்ளே வராமல் நாம் அவருக்குள்ளே இருப்பதனால அந்த அம்பு அவரை தொட்டுட்டு தான் உனக்குள்ளே வர முடியும். ஹல்லேலூயா. நீ ஊழியம் செய்யும்போது, நான் ஊழியம் செய்யறதுக்கு எங்கள் தேசத்தில் எங்கள் நாட்டில் எனக்கு இடம் இல்லைன்னு நீ சொன்னீன்னா நீ பரிதவிக்கக்கூடியவள். உனக்கு வெளிச்சம் இன்றைக்கி காரிருள், அதில் ஒரு சுவிட்சை போட்டுட்டா வெளிச்சம், அந்த வெளிச்சத்தில் இருட்டு இருக்காது. இன்றைக்கி நீ உண்மையான தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் எந்த இடத்துல நின்னாலும், நான் அன்றைக்கி ஆட்டோ இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு இடத்துக்கு போகிறேன், ஒரு காரில் ஏறணுன்னு நான் ஆண்டவரை மகிமைப்படுத்தி பேச அந்த டிரைவர், அம்மா நீங்கள் அப்படி ஜோம் பண்ணாதீங்க, எனக்கு கார் ஓட்ட முடியலை,
எனக்கு மேலெல்லாம் வலிக்குது, எனக்கு என்னதோ செய்யுதுன்னு. ஹல்லேலூயா. அந்த வல்லமை உங்களுக்குள்ளே இருக்குதுமா, எனக்குள்ளே இருக்குது, உங்களுக்குள்ளே இருக்குது. எப்படிம்மா நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்காதன்னு ஒருத்தன் உங்களுக்கு சொல்ல முடியும்? அது கள்ளச்சாக்கு. எங்கள் தேசத்தில் பைபிள் கொண்டு போக முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நான் அவ்வளோ கொண்டு போனேன், அவ்வளோ ட்ராக்ஸ் எல்லாம் பைபிளை நான் கொண்டு போனேன். ஹல்லேலூயா. தேவ மகிமைக்காக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி அவருடைய செட்டையின் மறைவில் இருந்து அவருடைய வார்த்தையை நீங்கள் உதைப்பீர்களானா நீங்கள் தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஊழியம் செய்யாமல் வித்தியாசத்தை நீங்கள் காண்பீங்க. நம்மெல்லாம் உயிருள்ள சாட்சிகள், உலகத்துக்கு வெளிச்சம், உப்பு, எல்லாராலே பாய்க்கப்படும். விசேஷமாக நம்ம குடும்பத்தாரால் நம்ம பாய்க்கப்படுவோம். ஹல்லேலூயா. கணவனால் பாய்க்கப்படலாம், மனைவியால் பாய்க்கப்படலாம், பிள்ளைகளால் பாய்க்கப்படலாம், சொந்தக்காரர்களால் பாய்க்கப்படலாம். ஏன்னு கேட்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உன் அவருக்கு கையில் செல்ல பிள்ளையாய் தூக்கி வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. ஏனென்று கேட்க இடத்துல தான் ஏசப்பாக்க மார்பில் சார்ந்து நீ மகிழ்ச்சியோடு அவங்கள பார்த்துட்ருக்கா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்கள் அம்மா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க என்ன நினைக்காங்களோ அதை தான் செய்வாங்க. பிள்ளைகளுக்கு தெரியல அம்மா என்ன நினைக்க, அம்மாக்குள்ளே இருக்கிற ஏசப்பா என்ன நினைக்கிறாங்களோ என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செய்ய நம்மளால் முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கி இப்படி சொல்கிற வாய், நாளைக்கு இதே வாய் எங்கள் அம்மா ஆராய்ச்சி தெய்வம் உண்மை உள்ளவங்க. அன்னைக்கு நான் அறியாமல் போயிட்டேன், ஆண்டவர் இன்னைக்காவது எனக்கு அறிய கிருபை செஞ்சேன்னு நம்ம பிள்ளைகள் ஆண்டவரத்தில் வரதான் செய்வாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அரோஷனைக்கா யாத்ரா 20. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமேன், ஆமேன். நான் போன இடத்துல எல்லாம் ஆண்டவருக்கு ஆசீர்வாதமும் ஜனங்களுடைய ஆசீர்வாதமும் எனக்கு அளவில்லாமல் இருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவங்க அன்பை நீங்கள் பார்க்கணும். அந்த அன்பு இருந்ததுனால எந்த வசனத்தை சொன்னேனோ அந்த வசனத்தை அப்படியே உட்கொண்டுட்டாங்க. அந்த அன்பு இருந்ததுனால அந்த வசனம் அவங்க இருதயத்துக்குள்ள அப்படியே செயல்பட்டது. அப்படியே செயல்பட்டு எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரம் உயிர்ப்பிக்கப்பட்டு எல்லாருக்கும் முகமுமே பிரகாசமாக மாறிட்டு. ஆமேன். என்கிட்ட சொன்னாங்க, உங்களுக்கு இவ்வளோ வயசு இல்லை, உங்களுக்கு வயசு குறைவாக காட்டுறார். அது என்னென்னா உங்களுக்குள்ளே ஏசப்பா இருக்காங்க, ஏசப்பாக்க வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்குது, அவருக்கு மகிமை உங்களுக்குள்ளே இருக்குது. அதனால் உங்கள் வயசு கண்டுபிடிக்கவே முடியலை. அதனால் சொன்னேன், ஆமாம் நான் 2 வயசு பிள்ளைதான்னு சொன்னேன். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் சந்தோஷம். என் கூட சேர்ந்து எல்லாருமே 2 வயசு பிள்ளை ஆகிட்டாங்க பாருங்க. ஹல்லேலூயா. அப்போ அது எவ்வளவு எழுச்சி அந்த இடத்துல உண்டாக்கிட்டு பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்துல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னது, நான் மாத்திரம் ஆசீர்வதிக்கப்படலை, நான் பார்த்த அத்தனை பேருமே ஆசீர்வதிக்கப்பட்டுட்டாங்களே. ஒரு நொடியில் ஒரு நாளை தான் அவங்களெல்லாம் நான் பார்க்க முடிஞ்ச அத்தனை பேரும் ஒரு நொடியில் அவங்கள சிறு குழந்தை போல என்ன மாதிரி 2 வயசு பிள்ளைகள் ஆகிட்டாங்கன்னா அந்த இடம் எவ்வளவு அசைக்கப்பட்டு இருக்கும், எவ்வளோ மகிமையாக அந்த இடம். உங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்புனேனே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஏசப்பா நடந்த அந்த பாதையில் நான் நடந்ததுனால தான் இவைகளை நான் அனுபவிக்க முடிந்ததே தவிர இந்த சிலுவை எனக்கு கஷ்டம்னு சொல்லி நான் எந்த சிலுவையும் வெட்டாமல் அத்தனை சிலுவையை நான் சுமந்தனால தான் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பிரஸ்தாபப்படுத்துகிற இடத்துல நானும் ஆசீர்வதிக்கப்பட்டேன். செய்தியை கேட்டவங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஏம்மா இந்த வேலை செய்கிறவங்களுக்கு ஆசை இல்லையாம்மா? இன்னும் ஆசை வரலையா? ஹல்லேலூயா. இன்னும் நான் ஏசாமிக்கு வேலை செய்வேன்னு மனப்பூர்வமாக ஆசை வரலையாம்மா? கேட்டுகிட்டே தான் இருப்பீங்களா? உயிருள்ள சாட்சியாக இருப்பேன் நீங்கள் சொல்ல மாட்டீங்களாம்மா? சொல்லுங்கம்மா, வாயை திறந்து சொல்லுங்கள். ஆண்டவரே, மல்லியா ரவீந்திரன் நீங்கள் இப்படி மகிமைப்படுத்தியிருக்கீங்களே, எதுனால? நீங்கள் கொடுத்த சிலுவையெல்லாம் அவங்க சந்தோஷமாக 2 வயசு குழந்தைய போல சுமந்தாங்க. இன்றைக்கி ஆத்துமாக்களையும் அப்படி சுமக்கும்படி செய்துட்டாங்க. அதனால் மலேசியாவில் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை உண்டாயிற்று. எவ்வளோ சந்தோஷம் உண்டாயிற்று. அந்த சந்தோஷத்தை கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் ஆண்டவருக்கு சொந்தமாக காண்டாமாம்மா. கண்மார்க்கும் பூமி எல்லாம் அவருக்கு கொடி பறக்காண்டாமாம்மா.
நம்மளை உலகத்துக்கு விட்டதுக்கெல்லாம் ஒரு பர்பஸ் வேண்டாமம்மா. எத்தனை வீடு கட்டுனா, எத்தனை சொத்து கோடி உங்ககிட்ட இருக்குது, உன் பிள்ளைகளுக்கெல்லாம் நீ என்ன கொடுத்தா, பிள்ளைகளை நீ எப்படி வச்சுருக்கா, அதெல்லாம் கேட்க மாட்டார். நீ எத்தனை ஆத்துமாக்களை எனக்காண்டி ஆதாயப்படுத்தினா, நீ எவ்வளோ சந்தோஷமாக இருந்தா, எந்த நிமிஷத்துலேயும் உனக்கு உள்ள என்ன மகிமைப்படுத்திகிட்டே இருந்தேன். நான் உனக்கு தர முடியாத கஷ்டத்தை உனக்கு தந்து பார்த்தேன். யோசித்தேன், யோகோ மாதிரி சாத்தாட்ட சொன்னேன், அவளுக்கு உயிரை மாத்திரம் எடுத்துடாத, அவளுக்கு என்னதும் செய்யுன்னு. இந்த வார்த்தை எனக்கு நினைவு வந்துட்டு. ஹல்லேலூயா. என்ன செய்துட்டு போ சாத்தானே, நான் என்ன செய்தாலும் நான் கண்ணை மூடிட்டு நான் ஏசாமிக்க பிள்ளை 100 மார்க்கை போட்டுட்டு நான் இயேசுக்க பாதத்தில் அமர்ந்திருந்தேன். அவரே தேவன் என்று அறிந்து கொண்டேன். அவருடைய நாமத்தை இன்றைக்கி பிரஸ்தாபப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். உங்கள் கடமையும் என்ன, உங்களை பிரஸ்தாபப்படுத்தாதீங்க. உங்கள் சொத்து சுகம் எதுவுமே கொஞ்ச நாள் தான். இன்றைக்கி எனக்கு சுகம் கிடையாது, சாத்தான் என்னை வியாதி உண்டாக்கி என்னை அமைக்கிடலான்னு பார்த்தான். போடா நீ தோற்று போனவன். இன்றைக்கி பலனோடு நான் ஏசாமிக்க ஊழியம் செய்து கொண்டே இருக்கிறேன். கிருபை நிறைந்த தெய்வம், மகிமை நிறைந்த தெய்வம், அவர் நம்மோடு இருக்கிறதுனால அவருடைய ஊழியத்தை செய்யுங்கம்மா. எபிரேயர் 1:7 தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையாக்க செய்கிறார். இன்றைக்கி ஐ எம் டேஸ்டிங் த காட்ஸ் லவ். இன்றைக்கி நான் அக்கினி ஜுவாலையாக நான் இருக்கிறேன். போகிற இடம்லாம் பற்றி எறியுது. எங்கெல்லாம் போகிறேன்னா அங்கெல்லாம் ஆளு கூட்டம் கூட்டமாக வராங்க. மல்லியாக்கா மல்லியாண்டி வந்துட்டாங்க, மல்லியம்மா வந்துட்டாங்க, இந்தியாவில் அக்கா வந்துட்டாங்க. எங்கே போனாலும் அக்கினி ஜுவாலை. அந்த ஜுவாலை அவங்களுக்கும் வெளிச்சம் கொடுக்குது. அவங்களும் ஆண்டோடைய பிள்ளைகளாக மாற்றுறாங்க. ஆமோஸ் 3:7 கர்த்தராய் ஆண்டவர் தீர்க்கதரிசியாய் தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கி அவருடைய ரகசியங்கள் அநேக வெளிப்படுத்தப்பட்டது. அங்குள்ள ஜனங்களுக்கு அநேகருக்கு ரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட்டது. எல்லாரும் சந்தோஷமாக ஆண்டவரே நீர் தந்த மன்னாவுக்கு நன்றி என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எல்லாரும் உங்களை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுங்க. தேவனுடைய நாமம் உங்களை உயர்த்தப்படணும். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். சொல்லுங்கள், ஆண்டவரே நான் உம்மை பின்பற்றுவேன். கையை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நான் உம்மை பின்பற்றுவேன். ஹல்லேலூயா. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான் என்று சொன்னீங்க. பிதாவாகிய தேவனே, நான் உம்மோடு உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவேன் என்று விசுவாசிக்கிறேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவினை ஆண்டவரே, நான் நித்தியத்துக்கு வரும்போது நீங்கள் என்னை கனப்படுத்துவீங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னை ஊழியக்காரனாக்குனீங்க, அக்னி ஜுவாலியாக்குனீங்க, ஒரு தீர்க்கதரிசி ஆக்குனீங்க. உலகத்தை உங்களுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த கிருபை செய்தீங்க. அதனால் ஆத்துமாக்களை கொத்து கொத்தாக அறுவடை செய்ய உங்கள் பலனால் நீங்கள் அறுவடை செய்தீங்க. உங்கள் நாமம் உயர்த்தப்பட்டது. தேவா உமக்கு நன்றி என்று சொல்லி ஒப்பு கொடுங்கம்மா. ஷரபலே கொராக்கா தே கனமக்கோ பேக்கானா ஷனிக்கா. பிதாவே உங்கள் சித்தத்தை எல்லாம் நிறைவேற்றினபடியா உமக்கு கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய ஊழியக்காரராக எங்கள் ஒவ்வொருவரும் அபிஷேகித்தீங்க. எங்களுடைய கரங்களை பிடித்து நடக்க வேண்டிய வழியில் நீங்கள் நடத்துகிறீங்க. மகளே மகனே வழி இதுவே இதில் நட என்று சொல்ல சத்தம் கேட்கும்படி எங்கள் செவிகளை நீங்கள் திறந்தீங்க. உமக்கு நாமும் மகிமைப்படுத்த அர்ப்பணித்து விட்டோம். பொறுப்படுங்க. எங்களை கொண்டு என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று சித்தம் பண்ணிடும். எங்களை வெறுமையாக்கி ஒரு பாத்திரமாக எங்களுடைய சரீரத்தை உங்கள் கரத்தில் கொடுக்குறோம். ஆவியும் ஆத்மாவும் உமக்குள்ளே இருந்து எங்களுக்குள்ளது செயல்படுத்துங்க. துதிக்கான மகிமை இயேசுவுக்கு, இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவுள்ள தகப்பனே. ஆமேன் ஆமேன். தேவனுடைய நாம் உயர்த்தப்படட்டும். அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு அவசியம். அதை தேவன் தந்ததுக்காக நன்றி சொல்லுவோம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமேன்.